உறவுகளுக்கு வணக்கம். இன்று பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் ஒரு நாள் முன்பாக ராசா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நம்ம சர்வாதிகாரத்தையும் எதிர்த்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமையாக பார்க்கப்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை சாதிய தலைவர் என்று ஒரு முத்திரை குத்தக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை என்னென்ன? அரசியல் களத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் ராசா போன்று ஏதோ ஒரு முதுகில் சவாரி செய்து கொண்டு கட்சி பணிக்கு வரவில்லை. 35 வரலாறு, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, எங்கள் தலைவரோட வரலாறு 35 வரலாறு. எல்லா கட்சி தலைவருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, எப்போ கட்சிக்கு வந்தாங்க, எப்போ கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா 50 வயசு, 45 வயசு, 60 வயசு, அப்படி கொண்டு அந்த தமிழக அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் அப்போ 40 வயசு தாண்டும். ஆனால் எங்கள் தலைவருக்கு 29 வயதிலேயே இந்த களத்திற்கு வந்தவர். இந்த தலைவருக்கு 63 வயது, 35 வரலாறு, சாதனை படுத்திக் கொண்டிருக்கிற கட்சி. மாணவர் பருவத்திலேயே அரசியல் ஆர்வம் மிக அதிகமா இந்தியாவிலேயே, குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்ய துணியாத ஒரு செயலை எங்கள் தலைவர் செய்திருக்கிறார். ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று 234 தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர், இதன் பேர் தான் அதிகார பகிர்வு. 234 மாவட்ட செயலாளர்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார், மாற்று சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியிலே அனைத்து சமூகமும் கலந்திருக்கின்ற ஒரு மாவட்ட செயலாளர் கூடிய மற்ற கட்சிக்கு எடுத்துக்காட்டாக எங்கள் தலைவர் என்று அறிவிப்பு செய்திருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை திருமணமே செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவரை சாதி தலைவர் என்று நீங்கள் சொன்னால் தமிழக மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். அனைத்து மக்களுக்கும், அனைத்து மற்ற சமுதாயத்திற்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுப்பவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான். எனவே இது தேர்தல் நேரம், கூட்டணியில் இருக்கின்றோம், ஏதாவது பேச வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் கருத்து கூறி கூட்டணியில் பிளப்பு விளைவிக்க வேண்டாம். எங்கள் தலைவர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். முகநூலில் பேசும்போதும் சரி, யூடியூப் போன்ற சேனலில் பேசும்போதும் சரி, மிக கவனமாக கையாள வேண்டும் சொல்லியிருக்கின்றார். எங்கள் தலைவர் கட்டளை ஏற்று நாங்கள் உங்களை தரந்தான் விமர்சிக்க தயாரில்லை. மகத்தான மக்கள் தலைவர், அனைத்து சாதி மக்களுக்குமான தலைவர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து மீண்டும் சொல்கின்றோம். எங்கள் கட்சி சாதி கட்சி அல்ல, இது ஒரு சாதனை படைக்கும் கட்சி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணன் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தார். அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் பொழுது கூட அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டு அதில் 2 பொது சமூகத்திற்கு கொடுத்த அழகு பார்த்த ஒரு மாபெரும் தலைவராகத்தான் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்களை பார்க்கிறோம். அவருடைய செயல்பாடை குறை கூறுவதற்கு அரசியலில் எவருக்கும் அருகதை இல்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இனி இது போன்ற தான்றோண்டித்தனமான கருத்துக்களை பதிய வைத்தார்கள் என்று சொன்னால் பதிலடி தரமாக இருக்கும் என்பதையும் கூறி விடைபெறுகிறேன். எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சாதிய தலைவர் அல்ல, நிச்சயமாக அவர் சாதிக்க பிறந்த ஒரு தலைவர் என்பதை மறுபடியும் ஆணித்தரமாக பதிய வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம், ஜாய்.